என்னாச்சியா? என் மாடுகளுக்கு எல்லாம் என்னாச்சு? ஐயோ டாக்டர், என் மாடுகள்லாம் எங்க டாக்டர்? என் மாடுகள்லாம் எங்க? இறந்து போற மாதிரி இருந்த மாடுகள்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம் சார். மீதி மாடெல்லாம் செக் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு சார், எதுவும் ஆகல சார். சொல்லாதீங்க டாக்டர். என் பசங்க மாதிரி வளர்த்த டாக்டர், எந்த கொலகார பாவி அப்படி கொலை பண்ணிருக்காரு டாக்டர். இத்தனை உசுரை எடுத்திருக்காரு டாக்டர். நான் என்ன பண்றேன்? நான் என்ன பண்றேன் டாக்டர்? மாமா அழாதீங்க மாமா. கண்ணு, நான் தூரத்துல வரும்போது அந்த மாடுக்கு என்ன பார்த்ததும் அம்மாடு கத்து கண்டு அது என்ன அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த மாடுகள்லாம் எப்படி துடி துடிச்சு போய் செத்துருக்குங்க கேட்டு. நம்ம பாசம் காட்டவன், நம்ம அன்பு காட்டவன் நம்மள இந்த நேரத்துல வந்து காப்பாத்தலேன்னு அதுக்கு என் மேல சாபம் விட்டுருக்குமே கேட்டு. அந்த சாபம் ஈரேழு ஜென்மத்துக்கு என்ன துரத்தி துரத்தி கொல்லுவேன் கேட்டு. நான் என்ன கேட்டு மாமா மாமா சொன்ன கேளுங்க மாமா, அழாதீங்க மாமா. மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எல்லா மாட்டுக்கும் தீவனம் கொடுத்தேன். இங்கதான் நின்று சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த இடமே வெறிச்சோடி கிடக்குதுப்பா. சண்முகம், அழுடா, நல்ல அழுவு. மாடுங்க செத்ததுக்கே நீ இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிறியே. உன்னால என் அப்பா செத்தப்ப நானும் என் அம்மாவும் என் தங்கச்சியும் நிர்கதியா நின்னு எப்படி அழுது துடிச்சிருப்போம். அதுக்கெல்லாம் உனக்கு நான் கணக்கு தீர்க்க வேணாமா? அழுவுடா, அழுவு. இந்த அழுகையெல்லாம் உனக்கு பத்தாது. இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். இனிமேதான்டா இருக்கு உனக்கு. சண்முகம், அழுவாத சண்முகம், அழாத. மாடுங்க செத்து போச்சுன்னு கேட்டப்போ எனக்கே அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்ததுப்பா. உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அழுவாத சண்முகம், நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியல சண்முகம், அழுவாத. பாத்தியா சுந்தரம், அந்த கோலகார பாவி என்ன பண்ணி வச்சிருக்காரு பாத்தியா? மாமா அண்ணா, அப்பா, கார்த்தி முடியல. என்ன மாடுங்க எப்படி செத்துச்சு? என்ன நடந்தது? அவசர குசரா வளர்த்த மாடுகள் எல்லாம் எவ்வளவு கொண்டு போட்டு போயிருக்காங்க. அநியாயமா கொண்டுட்டான்ல கட்டு. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா அழாதீங்கப்பா. எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? என்னால தாய்க்க முடியல கட்டு, என்னால ஏத்துக்க முடியல. அந்த வாயில்லா ஜீவன்ல எப்படி கொண்டு போட்டிருக்கான்ல கட்டு. என்னால எப்படி கட்டு தாய்க்க முடியும்? என்னால எப்படி தாய்க்க முடியும்? மாமா, மாடுங்களுக்கு விஷத்தை எதுல வச்சாங்க தெரிஞ்சதா மாமா? தெரியலையேப்பா. யாரு எப்படி எங்க வச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியலையே கார்த்தி. நீங்க இங்க தானே வேலை பாக்குறீங்க. மாடுங்களை பாத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேலை? அக்கறைய பாத்துக்க தெரியாதா உங்களுக்கு? கார்த்தி போய் பாருப்பா. அப்பா மாமா, என்னங்க மாமா? இந்த தண்ணி தாங்க, இந்த தண்ணியில விஷம் கலந்துருக்கு. திலகளே, இந்த தண்ணி எடுத்துக்க. ஈவு இறக்கம் இல்லாம ஒரு ஈனத்தனமான காரியம் பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது சிலகளே. சும்மா விட மாட்டேன் சிலகளே. தோப்புக்கு யாராவது புதுசா வந்தாங்களா? யாரும் வரலையே சண்முகம். வரலையா? ஆனா என்ன ஆனா? ஒண்ணு இல்லப்பா. என்ன சிலகளே இல்ல ஆனா சொல்லிட்டு இருக்க? யாராவது புதுசா வந்தாங்களா? சிலகளே கேக்குறல்ல, சொல்லி யாராவது வந்தாங்களா? டேய், என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு. யாராவது வந்தாங்களா? காலையில மூத்தவனும் அவன் சம்சாரமும் தோப்புக்கு வந்திருந்தாங்கப்பா. தோப்பு பக்கமே இத்தனை நாள் வராதவங்க திடீர்னு இன்னைக்கு வந்தது எனக்கு என்னமோ சந்தேகமா இருந்ததுப்பா. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் மாடுங்க ஒவ்வொன்னா பொத்து பொத்துன்னு சுருடு விழுந்துருச்சுப்பா. அடடா, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. நான் பண்ண பாவம் இன்னொருத்தர் மேல பழியா விழ போகுதா? சூப்பர் சூப்பர்.
இந்த சூழ்நிலையில சண்முகத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? அவங்க செஞ்சிருப்பாங்களா? ஆமா கண்ணு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் செஞ்சிருப்பாங்க.